சில நாட்டு அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் அவங்க நாட்டு மக்களுக்காக அவங்க சுதந்திரத்துக்காக அவங்களோட முன்னேற்றத்துக்காக சிறைப்பட்டு வாழ்நாளில் கால்வாசி அரைவாசி நாள்லாம் கழிச்ச பேர் உண்டு. நம்ம மகாத்மா காந்தி கூட தேசத்துக்காக அவர் சிறையில் இருந்த நாட்கள் அதிகம்னுவாங்க. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் கிறிஸ்தவ மக்களுக்காக அவர் ரொம்ப சிறையில் பாடுபட்டார், தன்னோட வாழ்நாளை கழிச்சார். இன்னும் நிறைய பேர் நம்ம நல்ல மனுஷர்கள்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு ராஜா அவன் போதாத நேரம் அவனுக்கு ராசியே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ராஜாவுக்கு 18 வயசில் ராஜா வரான், 3 மாதம்தான் அரசாள்றான். எதிரி நாட்டுக்காரன் லபக்குன்னு பிடிச்சி சிறை பிடிச்சி தூக்கிட்டு போயிடுறான். போட்டு அங்கே அவன் நாட்டில் சிறையில் போட்டுடுறான். அவன் செத்து அவன் பையன் செத்து அவன் வம்ச வழியில் ஒருத்தன் அவன் பரிதாவை போட்டு இவன் நல்ல நேரம் அவன் மனசில் பரிதாபம் அவனை விடுதலை பண்ணி அவனை அவன் மேலே அன்பாக இருந்து அவனை உயர்த்தி தன்னுடைய அரசவையிலேயே அவனை அவனுடைய செலவுக்கு பராமரிப்பு செலவுக்கெல்லாம் பணம் கொடுக்குற மாதிரி ஒரு ராஜா ஏற்பாடு பண்ணுறான். அந்த போதாத ராஜா யார் பாவம்? யார் அவனுக்கு கரிசனை காட்டி அவனை பராமரித்தது? யூத ராஜா யோயாக்கீன் ஆண்டவன். 18 வயசில் ராஜா வரோம், 3 மாதம்தான் ராஜாவை என்ஜாய் பண்ணுறான், சிறைப்பிடிச்சி கொண்டு போட்டுடுறான். அப்புறம் 36 வருஷம் 11 மாதம் 26 நாள் அவன் சிறைப்பட்டு கிடக்கிறான். வேதத்தில் அதிகமாக சிறைப்பட்டு கிடந்தவன் அவன் தான் நம்ம நினைக்கிறோம், பார்க்குறோம். அப்புறம் ஒரு ஏவில் மொராதாக்குன்னு ஒரு பாபிலோன் ராஜா வர்றான். அவன் தான் பரிதாவை போட்டு இவனை விடுதலை பண்ணி அவனுக்கு மாதம் போஷிக்கிறதுக்கு அவனுக்கு பணம்லாம் கொடுத்து தண்டு அரசவையில் வச்சு அவனை பராமரித்து காப்பாற்றினான். அவன் சாகும் வரைக்கும் வச்சு காப்பாற்றினான்னு வேதத்திலாம் பார்க்குறோம். ரொம்ப வருஷம் சிறைப்பட்டு கிடந்த ராஜா அவனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.